இன்றைக்கி வந்து நம்ம பார்த்திங்கன்னா ஜோல்னா பை தைப்பது எப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த ஜோல்னா பை வந்து எனக்கு தைக்க தெரியாதுங்க. இப்போ தான் நானும் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். ஏன்னா நம்ம கோகுல் வந்து பழனி பாத யாத்திரை போகிறான் அப்படின்றதுனால அவனுக்கு வேணுங்கிறதுனால அதுக்காக வந்து ஒரு சாம்பிளுக்கு ஒன்று ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு துணி எடுத்து ஒரு 4-5 அகலத்துக்கு நீட்டமாக ஒரு லென்த்தாக ஒரு பீஸ் வெட்டி நம்ம பாப்பாவுக்கு தான் அது ஒரு அளவு வச்சு பார்த்து ஒரு 4-5 அகலத்துக்கு ஒரு ஃபஸ்ட்டு ஒரு நாடா அது வந்து மேலே மாட்டிக்கிற மாதிரி அந்த நாடா நல்லா ரெடி பண்ணிக்கிட்டேன். 4-5 அகலத்துக்கு இது பண்ணி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அகலம் வந்துட்டு 5 இன்ச்சு, இந்த நீளமும் வந்து 14 இன்ச்சு வர மாதிரி அந்த மாதிரி நான் ரெடி பண்ணிக்கிட்டேன். அந்த மாதிரி ரெடி பண்ணி 2 பீஸ் கட் பண்ணிக்கிட்டேன். முன்பக்கம் மேல் பக்கம் அப்படின்ற மாதிரி கட் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் வந்து இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உள்ளே ஒரு பீஸ் வைக்கணும் இல்லைங்களா, உள்ளே ஒரு பீஸ் வைக்கிறதுக்கு அதோட ஒரு 10 இன்ச்சு இருக்க மாதிரி மட்டும் ஒரு 11 இன்ச்சு வச்சிட்டிங்கன்னா அதை ஒரு இன்ச்சு மடித்து தைச்சிட்டோம்னா 10 இன்ச்சு இருக்கிற மாதிரி அதோட சின்னதாக உள்ளே வந்து பைக்குள்ளே 2 சொரை இருக்கிற மாதிரி நான் ரெடி பண்ணிக்கிட்டேன். அந்த மாதிரி கட் பண்ணி தைச்சிக்கிட்டேன். இதுக்கு வந்துட்டு சரி ஜிப்பு வச்சு ட்ரை பண்ணலாம் அப்படின்னா என்கிட்ட வந்து ஜிப்பு வந்து சின்னதாக தான் இருந்தது. சரி சும்மா ரெடி பண்ணி தானே பார்க்குறோம் சாம்பிளுக்கு அப்படின்ட்டு ஒரு சின்ன ஜிப் எடுத்து அந்த மேலே வந்துட்டு 2க்கும் சென்டராக வர மாதிரி அந்த ஜிப்பை வந்து நான் ரெடி பண்ணிட்டேன். இந்தாண்டு ஒரு 3 இன்ச்சு அகலம் விட்டுட்டேன், இந்தாண்டு ஒரு 3 இன்ச்சு அகலம் விட்டுட்டு மற்ற கேப்பில் வந்து இந்த பக்கமும் ஒரு பார்ட்டு வச்சு ஜிப்போட ஒரு இதை வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் இன்னொரு பார்ட்டு வந்து அந்தாண்ட ஜிப்போட இதில் வச்சு நான் அப்படியே ஸ்டிச் பண்ணிட்டேன். நல்லா ஓப்பன் வந்துட்டு கொஞ்சம் நல்லா சல்லுன்னு நல்லா வர மாதிரி பெரிய ஜிப்பாக இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். என்கிட்ட இருந்தது வந்து சின்னது தான் இருந்தது. சரி ஓகே, இது ஜிப்பு ரெடி பண்ணிட்டாங்களா, இப்போ வந்து எல்லாத்தையும் ஜாயின் பண்ணணும். அதுக்காக வந்து நம்ம ஏற்கனவே வந்து நாடா அடித்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த நாடா வந்துட்டு உள்பக்கம் வர மாதிரி முன்ன வந்துட்டு ஒரு துணி 2ஆக விரித்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதில் உள்ளே வச்சுட்டு இந்த துணியை வந்து அப்படியே மேலே தூக்கி போட்டுறோம். மேலே போட்டுட்டு அப்படியே வந்துட்டு இன்னொரு சின்னதாக ஒரு பீஸ் ரெடி பண்ணி வச்சுருந்தோங்களா, உள்ளே வந்து 2 புறை ரெடி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஒரு பீஸ் ரெடி பண்ணி வச்சுருந்தோங்களா, அதையும் அது மேலே வச்சுக்கிட்டு அந்த ஜிப்போட அந்த கார்னர்லேருந்து அங்கேருந்து ஸ்டிச் பண்ணி அந்த நாடா வருது பார்த்திங்களா, அந்த கை நாடா அதை வந்து அந்த இடத்துல வச்சு அப்படியே ஜாயின் பண்ணி ஒரு தையல் அப்படியே விட்டேங்க. அப்புறம் இப்படி நேராக ஒரு தையல் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அப்படியே 4 பக்கமும் 4 கார்னருக்கும் அந்த தையல் வரணும். துணி பார்த்திங்கன்னா பாருங்கள் 3 துணி வரணும். உள்ளே ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பீஸ் வச்சது, அப்புறம் அந்த துணி 2 துணி மொத்தம் பார்த்திங்கன்னா உள்ளே 2 சொரை இருக்கிற மாதிரி இருக்கிறதுக்காக வச்சு எல்லாத்தையும் வச்சு நான் அப்படியே நல்லா ஜாயின் பண்ணிடுங்க. நல்லா ஜாயின் பண்ணி 2 தையல் விட்டுக்கிட்டேன். சரி அந்த துணி வந்து கொஞ்சம் பிரிஞ்சு வர மாதிரி இருக்குது, நம்ம 2 தையல் விட்டுறலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் லைஃபு வரட்டுன்னு. ஆனால் சும்மா நார்மலாக எதாவது தைச்சி பார்க்குறது தான், அதுக்குமே நான் 2 ஸ்டிச்சிங் விட்டுக்கிட்டேன். நல்லா தையல் விட்டுட்டு திருப்பி பார்த்தோம்னா நல்லா உள்பக்கம் வச்சு அசாமல் அப்படியே திருப்பணுங்க. ஜிப்பை ரெடி பண்ணிக்கிட்டு அப்புறம் உள்பக்கம் வச்சு நம்ம அப்படியே திருப்பினோம்னா பை செம்மையாக அட்டகாசமாக இருந்ததுங்க. என்னாலேயே நம்ப முடியல நாம்பளாம் இந்த மாதிரி ஜோல்னா பை ரெடி பண்ணணும் அப்படின்ட்டு. ஏன்னா எனக்கு இது வரைக்கும் ஜோல்னா பை தைக்க தெரியாது. நானும் யூடியூப்பை தான் பார்த்தேன், எப்படி தைக்கிறாங்கன்னு பார்க்கலான்னு பார்த்தா எனக்கு வந்துட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி தைச்ச மாதிரி காமிச்சாங்க. சரி நானும் இந்த மாதிரி தைச்சிடலாம் அப்படின்ட்டு தாங்க நான் ரெடி பண்ணேன். ஒரு சாம்பிளுக்கு ரெடி பண்ணதே சூப்பராக வந்துருந்துச்சிங்க, சின்னதாக அழகாக இருந்தது. அதேமாரி இன்னும் வந்து நம்ம கோகுலுக்கு வந்துட்டு க்ரீனும் வித் எல்லோ இதில் 2லேயும் வர மாதிரி ஜாயின் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் அவனுக்கு வந்து அந்த மாதிரி ஜாயின் பண்ணிட்டேங்க. பார்த்தாவே சூப்பராக இருந்தது, கலர்ஃபுல்லாக நல்லா இருக்கு இல்லைங்களா இந்த ஜோல்னா பை. இந்த ஜோல்னா பை இது இப்படி ஸ்டிச் பண்ணது உங்களுக்கு புரியுதான்னு சொல்லுங்கள். புரிஞ்சிருந்தால் சரி